வயல் வேலைலாம் செய்வீங்களா ஃபுல்லாக? ஐயோ, நான் வந்து எப்படின்னா அதை வந்து ஒர்க் அவுட் மாதிரியே செய்வேன். பெருசாக உரம் போட மாட்டாங்க, பெருசாக மருந்து அடிக்க மாட்டாங்க. எல்லாமே தொழி உரங்கள் தான். சாணம் போடுவாங்க, நானே போய் ஓலையெல்லாம் வெட்டி போடுவாங்க, மீதிப்பேன் போயிட்டு. ஆப்பிள் ஆரஞ்செலாம் கிடையாது. தக்காளி பழம் தான் எங்களுக்கு வந்து பெரிய உணவாக இருக்கும். ஏழை கிழங்கு, அந்த கப்பக்கிழங்கு சொல்லுவோம்ல, அது சீனி கிழங்கு, நீங்கள் அது மரவள்ளி கிழங்கு, அதை எப்படி சொல்லுவாங்க, ஆமாம். இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லாம் ஊரில் வந்தாங்க நெல்லை போட்டு நாங்கள் வாங்கி வச்சு சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய சத்துள்ள உணவுகள். அதுதான். வேற முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை எப்பவுமே கிடைக்கும் ஊரில். இவங்க ஃபேமிலியெலாம் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு வந்து எல்லாரும் பார்த்தது வந்து நான் வளர்ந்த கஷ்டங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த காதல்னு ஒன்று வந்திருக்கலாம், அதை மட்டும் தான் எல்லாரும் வந்து கேள்விக்குறியாக கேட்டாங்க. என் மனசுக்குள்ள இருந்தது வந்து அவட சொல்லத்தில் அவங்க வீட்டில் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஈபியில் ஜாயின் பண்ணதுக்கு கூட அவங்க சொல்லலை. நான் ஏசியன் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்தது தான் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சரி நான் பொண்ணு தான் ஆரம்பிச்சிருது. வாழ்க்கையில் எதையாவது மிஸ் பண்ணிட்டோன்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் கஷ்டப்படுற காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே உதவியாக இருந்தாங்க. ஆனால் நான் வந்து நான் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மா என் கூட இருந்தது எப்போவுமே நான் ஃபீல் பண்ணேன். என்றைக்குனாலும் சரி எந்திரிச்சோடனே எங்கள் அம்மா மேலே ஒரு நினைவுகள் இல்லாமல் நான் இப்போ வரைக்குமே இருந்தது. என்னைக்காவது வந்து சென்னை மாநகரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்கா? மெட்ராஸோட விலைவாசிகள் ரொம்ப அதிகம். அப்போவே எங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, நான் ஒரு நேரத்துக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துட்டானா போகுமாவே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. அந்த பைசன் படத்தை வாங்கிட்டு டேரக்டர் என் தம்பிக்கு வந்து, அதாவது என்ன சொல்லனே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் சின்ன வயசில் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னேன். அது அப்படியே தத்ரூபமா கணேசன் இப்படி தான் பண்ணியிருப்பானு நான் கற்பனை நினச்சி அதே மாதிரியே நான் ஒன்று செஞ்சு அப்படியே அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கல்ல முக்கியம், நல்லா சாப்பிடணும், தூங்குறத வந்து மத்தியானத்தை தூங்கினா ஆடக்கூடாது, ஆட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. சாப்பாடு வந்து இப்போ உங்கள் காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் சாப்பாடு இப்போ இல்லை. ஒரு நல்ல ஒரு அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு நீச்சல் தண்ணி குடித்தாலும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு இல்லையா? ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கைக்குத்தல் அரிசியில் வந்து நீச்சல் தண்ணி வந்து எப்படின்னாக்கி பெருசாக உரம் போட மாட்டாங்க, பெருசாக மருந்து அடிக்க மாட்டாங்க. எல்லாமே தொழி உரங்கள் தான். சாணம் போடுவாங்க, நானே போய் ஓலையெல்லாம் வெட்டி போடுவாங்க, மீதிப்பேன் போயிட்டு அதுக்குள்ள. வயல் வேலைலாம் செய்வீங்களா ஃபுல்லாக? ஐயோ, நான் வந்து எப்படின்னா அதை வந்து ஒர்க் அவுட் மாதிரியே செய்வேன். சொல்லுவாங்களா மிதிப்பது ஜாக், அது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி. யாராவது இது பண்ணாங்கன்னாக்கி மரம் இழுக்க போகிறது, மண்வெட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கி எப்பா நான் வந்து இந்த உனக்கு வெட்டி தரேன்ப்பா அப்படிமே. என்னெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, உடனே சொல்லுவேன், நீ ஈவினிங் எனக்கு புரோட்டா வாங்கி தரேன் பாய் கடையில் அப்படின்னு. உடனே சரி சரின்னு சொல்லிடுவானா, உடனே வெட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். இது இந்த பண்டம் மாட்டுறது மாதிரி. நான் இப்போ வேலை செய்கிறேன், சாயங்காலம் எனக்கு புரோட்டா வாங்கி தரேன், உடனே வெட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்க உடனே சாப்பாடு வாங்கி தருவாங்க. சாப்பாடு இங்கே வந்து 8 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அன்னைக்கு, அந்த டைமுக்குள்ள 8 ரூபா தான் அதை வெட்டதுக்கு. ஏன்னா 15 ரூபா 20 ரூபாய்க்கு சாப்பிட்ருவேன். அந்த புரோட்டா 25-30 புரோட்டா சாப்பிட்டு அது அந்த ரேட் வந்துடும். அதனால எப்பா இதுக்கு போல நான் 2 விட்டு நான் இன்னும் 2 வேலை வெட்டியிருப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் நீ ஒரு நாளைக்கு வெட்டிருக்கே, 2-3 நாளைக்கு வெட்டுற நீ வாங்கி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்க சந்தோஷப்படுவாங்க எனக்கு வாங்கி தரதுக்கு. எங்கள் ஊரில் எல்லாருமே எப்படின்னாக்கி நல்ல ஒரு சாப்பாடு பண்ணுறாங்கன்னா, எப்போ மோனே இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த கறிடா மறுமணம் இங்கே இருக்க சாப்பிடுவான்னு சொல்லி எங்கள் ஊரே என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதாவது நான் வெளியே வரதுக்கு காரணம் எங்கள் ஊர் மக்களும் ஒரு சின்ன காரணம் தான். ரொம்ப எப்படின்னா நான் விளையாட போகிற இடம்லாம் அவங்க டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க விளையாட்டு பார்க்கறதுக்கு. அதனால தான் பிரச்சனையே நான் கிளப் மேட்ச்சுக்கு போனது. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குன்னு தான் சொன்னோம். காரணம்னா அந்த ஊர் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து வீடு ஏற்று வீடு எல்லாருமே தெரியும். ஆமாம், இல்லை எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அந்நியமாக இருந்தால் கூட அது வந்து ரொம்ப முறை சொல்லி தான் கூடுவாங்க. நல்ல வேளை நீங்கள்லாம் வந்து கிராமத்துல இருந்ததுனால நல்லா அதை அனுபவிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் அந்த பாதி சிட்டியில் இருந்தப்போ பக்கத்து வீட்டு கதவை தட்டினா கூட யாருன்னே தெரியாது, அதுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அங்கே வேற பிரச்சனை வரும்ல, இங்கே அந்த பிரச்சனை வராதுல்ல சிட்டியில் இல்லை. அது இது ஒன்று கேட்கணும் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு 90களில் வச்சுப்போமே, 90களில் வச்சுக்கும்போது நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, நான் இங்கே சிட்டியில் இப்போ நான் என்னோட நண்பர் தர்மராஜன்லாம் இங்கே சிட்டியில் இருக்கும்போது நாங்களாம் போய் படம் பார்ப்போம், தேவர்மான் படம் பார்த்தோம், படம் பார்த்து வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஜாலியாக இருக்கும். எஜமான் படம் பார்ப்போம், ஜாலியாக இருந்தோம். பட் அந்த பீரியடில் அங்கே ஒரு பெரிய கஷ்டங்கள் இருந்தது, வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததுங்கிறது ஜஸ்ட் இதே தான். இதே தமிழ்நாட்டில் ஒரு சைடில் இப்படி இருக்கும், ஒரு சைடில் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு என்னைக்காவது வந்து சென்னை மாநகரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்கா? ஆக்சுவலாக வந்து எப்படின்னாக்கி அது வந்து அதாவது என்னன்னாக்கி மெட்ராஸ் அவங்க சொல்லுவாங்கல்ல, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துட்டானா போவோமாவே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. அப்போ மெட்ராஸில் போய் போவோம் விளையாண்டு வந்துட்டானா அப்படிம்பாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் வந்தீங்க? நான் 91 தான் வந்தேன். 91 தான்.
அதுக்கு முன்னாடி அந்த நான் பேப்பர் மில் அறிவிச்சில் அப்போ தான் பேப்பர் மில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண டைமில் தான் எல்லாமே வேலூர், சேலம், ஒசூர் அந்த பக்கத்தில் எல்லா இடத்துக்குமே மேட்ச் சுற்றிட்டோம். மெட்ராஸ் வந்து 99 மெட்ராஸ்லேருந்து 2-3 மேட்ச் விளாண்டோம். எங்க தங்கியிருந்தீங்க இப்போ? நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து நம்ம எக்மோர் ஸ்டேடியத்தில் மேட்ச்சு. அந்த என்னது நம்ம குறிஞ்சி பக்கத்தில் ரூம் போட்டு கொடுத்தோம். ரூம் போட்டுருந்தாங்க. என்ன சாப்பிட்டீங்க? அதுதான் குறிஞ்சி ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம். வேற எங்கே சாப்பிடுவோம் நாங்கள்? என்ன சாப்பிட்டீங்க குறிஞ்சி ஹோட்டலில்? நாங்கள் என்ன, அவர் வந்து நம்ம உடங்குடிக்காரர் தான், பக்கத்து ஊருக்காரர் தான். போன உடனே கறி தான் கேட்போம், வேற என்ன கேட்போம். சாப்பாடு எங்களுக்கு தந்து முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து பேப்பர் மில்லோட வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு. ஏன்னா மெட்ராஸோட விலைவாசிகள் ரொம்ப அதிகம். அப்பவே எங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, நான் ஒரு நேரத்துக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுருவேன். அப்படி சூழ்நிலை இருப்போம் நாங்கள் எல்லாருமே. ஆனா சரி, வயிறார சாப்பிட்றதும் அந்த மனசு குளிர இது இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காதுன்னு. நான் வந்து எங்க சினி இண்டஸ்ட்ரியில வந்து பிரபு சாரை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேருக்கு தான் சார் கொடுத்து வைக்கும். எனி டைம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அது சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு வேற சாப்பிடுவார். நமக்கு அந்த மாதிரி கொள்ளாது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ இவ்வளோ வருஷம் கடந்து வந்ததுக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் எதையாவது மிஸ் பண்ணிட்டோன்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 55 இயர்ஸா நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கிறது வந்து என்னுடைய அம்மா தான். எனக்கு வந்து எல்லாத்துலேயும் இருந்துட்டு இப்போ ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க இருந்திருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பேன். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நான் நல்லா இருக்கேன், நான் கஷ்டப்படுற காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே உதவியாக இருந்தாங்க. ஆனால் நான் வந்து நான் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மா என் கூட இல்லைங்கிறது எப்போவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். என்றைக்குனாலும் சரி எந்திரிச்சோடனே எங்கள் அம்மா மேலே ஒரு நினைவுகள் இல்லாமல் நான் இப்போ வரைக்குமே இருந்ததில்லை. அது ஒன்று தான் எனக்கு வந்து இழந்ததுன்னா இது. ஆனால் வந்து இன்னொரு விஷயம்னா, நாற்றுக்கு போச்செல்லாம் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது, நம்ம நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி யோசிப்பேன். ஏன்னா அவங்கள வந்து நான் ஏசியன் கேம்ஸ் போகிறப்பம்லாம் கபடி கிரவுண்ட் அவுட்டில் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் முடிஞ்சு, அது கபடி ஆக்ஷனோட பேசிக்கிடுவோம். ஆனால் ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஆனால் இழந்ததுன்னு சொல்கிறது வந்து இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஆமாம். ஆனால் அது ஒரு இதுதான். அதாவது நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்து நம்ம அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், அவங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணவங்க கண்டிப்பாக தோணும். அது சிறந்த ஒரு விஷயம்தான். அண்ட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இப்போது முன்ன இருந்ததுக்கும் பைசன் வந்ததுக்கு அப்புறமும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது முன்னாடி வந்து கடைசியில் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு பைசன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டாடுது, உலகத்தில் அவ்வளோ பேருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. இன்னைக்கு துருவ் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு துருவுக்கு வந்து இதை மாதிரி எப்படி இருந்திருந்தாலும் சரி, எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அதை பார்க்குறப்பவே அந்த பைசன் படத்தை வாங்கியில் டேரக்டர் என் தம்பிக்கு வந்து, அதாவது என்ன சொல்லனே தெரியல, அந்தளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் சின்ன வயசில் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னேன். அது அப்படியே தத்துருவமாக கணேசன் இப்படி தான் பண்ணியிருப்பானோன்னு நான் கற்பனை நினச்சி அதே மாதிரியே நான் ஒன்று செஞ்சு அப்படியே அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். நான் அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்ததும், எங்கள் அப்பா வந்து என்னை அரவணைச்சு வைக்கிறது. எங்கள் அப்பா உண்மையிலே நான் அந்த வயசில் எனக்கு வந்து நான் சின்ன தப்புன்னா கூட உடனே எங்கள் அப்பா வந்து ஒரு பெல்ட்டை எடுத்து அடிச்சுப்பேன். அதனால எங்கள் அப்பாவை நான் பயந்து தான் போவேன். அதே மாதிரி நான் அதை தான் சொல்லியிருப்பேன் தம்பிட்டு. ஆனால் வந்து அப்படி அதே மாதிரி நான் அப்பாவை மிஞ்சி போகக்கூடாதுன்னு பிள்ளையை கரெக்டாக இது பண்ணி பசுபதார் உண்மையில எங்கள் அப்பாவே வாழ்ந்துருக்காரு. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி எங்கள் பிடி சார் அவரும் அப்படி தான். ஒவ்வொருத்தரும் கேரக்டரில் எங்கே இருக்காரு இப்போ உங்கள் பிடி சார்? எங்கள் சார் வந்து இப்போ வந்து நகனைன்னு ஒரு இடம், கொஞ்சாபுரம் பக்கத்தில் நகனைன்னு ஒரு இடம். அவர் எப்பவும் சொல்லுவார், எனக்கு கிடைக்காத ஒரு இது வந்து உனக்கு கிடைக்கணும். நான் நல்லா விளையாடுற காலத்துல எனக்கு பெரிய டீமில் விளையாட வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு கிடைச்சுன்னு அதை பயன்படுத்தி நீ மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் சார். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வரச்சில நான் வந்து எங்கள் ஊர் டீம் விளாண்டுட்டு இருக்கேன். அப்புறம் விபி பிரஸ் டீமுக்கு போகிறேன். அப்புறம் வந்து சன்பேப்பருக்கு போகிறேன். சன்பேப்பர் எலக்ட்ரிசிட்டி போர்டு போகிறேன். எலக்ட்ரிசிட்டி போர்டு போய் தான் எனக்கு எல்லாம் கிடச்சிது. அதாவது அன்றைக்கி வந்து பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா பணம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அன்றைக்கி தான். மின்சார வாரியம் வந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய செலவுகள் சரி, ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் சரி, ஒரு ஆரஞ்சு வாங்கினாலும் சரி, நான் சுதந்திரமாக செயல்பட முடியுது. அதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஆரஞ்சுலாம் கிடையாது. தக்காளி பழம் தான் எங்களுக்கு வந்து பெரிய உணவாக இருக்கும். ஏழை கிழங்கு, அந்த கப்பக்கிழங்கு சொல்லுவோம்ல, அது சீனி கிழங்கு, நீங்கள் அது மரவள்ளி கிழங்கு, அதை எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லாம் ஊரில் வந்தாங்க நெல்லை போட்டு நாங்கள் வாங்கி வச்சு சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய சத்துள்ள உணவுகள். அதுதான். வேற முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை எப்பவுமே கிடைக்கும் ஊரில். அதனால அது எங்கள் அம்மா வந்து எப்பவும் கொடுத்து கறி கிடைக்கும், முட்டை கிடைக்கும். அது மாதிரி கிடா வந்து இப்போ தான் கடையில் போட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லை. எங்கள் ஊர் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாக்கி நம்ம வீட்லேயும் ஆடு கிடக்கும்,
எல்லாரும் எப்படினாலும் ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாரம் வாரம் எங்கள் வீட்டில் எப்படினாலும் எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணி கறி வாங்கிடுவாங்க. அது வந்து எங்கள் அப்பாவோட செக்ஷன். அதனால் நான் 10 பேர் சேர்ந்துட்டு கூட 2 பேருக்கு இது வந்து கூட வெயிட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கி அதை 2 நான் வாங்கிடுவேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அதனால் கஷ்டம் எது இருந்தாலும் சரி எங்கள் அப்பா வந்து அந்த கஷ்டத்தை என்கிட்ட வெளிக்காட்டவே மாட்டாங்க. முதல்ல வந்து வேலைக்கு போனப்போ, வேலைக்குன்னா இப்போ ஈபியில் தான் ஃபர்ஸ்ட், பேப்பர் மில் ஃபர்ஸ்ட் வேலையா? சன் பேப்பர் மில்ல பார்க்கறது அது வந்து பிரைவேட் தானே, அதனால அது ஒரு பெருசாக நான் பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈபியில் வந்து கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் இல்லையா? கவர்மெண்டில் போனப்போ அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவையும் உட்கார வச்சு அவங்க முன்னாடி காலில் தொட்டு கும்பிட்டு எங்கள் அம்மா கையில் தான் கொடுத்த பணத்தை. உடனே எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்தது. உடனே எங்கள் அம்மா உடனே எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டாங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். அதை வந்து அதெல்லாம் வந்து இந்த படம் வளர்ச்சியில் இந்த படத்தை பார்க்குறப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அக்கா மூத்த அக்கா வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்கன்ட்ட. அவளுக்கு உரிய சாப்பாடு கூட எனக்கு வந்து மதியத்துக்கு கறி கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சுருவான். நைட்டு எனக்கு கொடுப்பான். எப்போ தம்பி நீ சாப்பிடல, நீ விளாட போகல, நீ சாப்பிடல அப்படின்பா. அதுக்கப்புறம் 3 தங்கச்சி. அந்த தங்கச்சி மாதிரிலாம் ரொம்ப எனக்கு கேப். அப்புறம் என் தம்பிக்கு ஒரு தம்பிக்கு எனக்கும் 17 வயசு டிஃப்ரெண்ட், ஒரு தம்பிக்கு எனக்கு 21 வயசு டிஃப்ரெண்ட். அப்புறம் தங்கச்சி மாதிரிலாம் 10 வயசு 12 வயசு அப்படி 14 வயசு அப்படி இருக்கும் எல்லாருமே. ஆனால் அக்கா வந்து எப்பவுமே அந்த அக்கா இருந்தாவே தம்பிங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப பாசமாக இருக்கிறது அக்கா தான் இல்லை? அக்கா தான். சூப்பர். அப்புறம் என்ன வாங்கி கொடுத்தீங்க முதல் சம்பளத்தில்? அப்படியே பணத்தை கொண்டு தான் கொடுத்தேன். பணத்தை கொடுத்து எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு செய்த நினைவுகள்? எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து எப்போவுமே இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி, எங்கள் அம்மா இருக்கிறதுலையும் சரி எங்கள் அம்மாவுக்கு மொத்தமாக 2-3 சேலை தான் மொத்தம் ஒன்றா எடுத்து கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருவேன். எங்கள் அப்பாவுக்கு இன்ன வரைக்கும் சரி நான் வந்து பொங்கல் தீபாவளினா இப்போவும் ஒயிட் ஷர்ட் எடுத்து கொடுக்குறது என்னோட வேலையாக இருக்கும். அதுமாதிரி என் ஒய்ஃபுக்கெல்லாம் அப்படி இல்லை, வருஷத்துக்கு மொத்தமாக எடுத்து கொடுத்துருவோம். அவளே என் தங்கச்சி மாதிரி எல்லாருக்குமே கொடுத்து விடுவாள். மொத்தமாக 10-15 நாங்கள் ஆல் இந்தியா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாம்பே விளாட போகிறோம்னா அங்கே வந்து மொத்தமாக 10-12 எடுத்து கொண்டு கொடுத்துருவேன். அப்படியே அப்போ ஆல் இந்தியா போகிறப்போம்லாம் வேறு எதுவுமே சாரி தான் கொண்டு எடுத்து கொண்டு கொடுப்பேன். அவங்க எல்லாமே டிவைட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி அதுதான் வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்க? என் பையன் மூத்த பையன் வந்து லண்டனில் படிச்சுட்டு இருக்கேன், MS பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. 2வது பையன் வந்து முருகப்பா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தா. அப்படி அப்புறம் தம்பி கூட பிறந்த தம்பி அவன் தான் எங்கள் வீட்டில் எஜுகேஷன்னாலே படிப்புனாகி என்கிட்ட கேட்க மாட்டாங்க யாரும், குமரேசன் தான் கேட்கணும்பாங்க. அந்த குமரேசன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அவன் ME முடிச்சுட்டு குவைத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சரி. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவன் தவறிட்டான். ஒரு இந்த ஜனவரி ஒட்டி டிசம்பர் 23 அந்த தம்பி தரணுன்னா தம்பிக்கு வந்து ஒரு சின்ன பையன் 1 வயசு பையன் இருந்தான். அது வந்து எனக்கு க்ளோஸ் ரிலேஷனோட பொண்ணை தான் கட்டி வச்சிருந்துச்சு. உடனே பையன் என்ன செஞ்சோம்னாக்கி அப்பா தம்பி ஒரு மாதிரி கஷ்டப்படுதான், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு 2 இயர்ஸு இதில் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் ஒரு 20 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ 4 மாதம் 5 மாதம் ஆச்சு வீட்டில் இருக்கிறான் அவன் தம்பி கூட. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 6 மாதத்துக்குள்ளே நான் இப்போ வேலைக்கு போயிருப்பான்னு இருக்கேன். அவன் போய்டுவான். அவன் நல்லா படிப்பான். 90% மேலே மெக்கானிக்கல் குமரகுரு காலேஜில் தான் படித்தான் கோயம்புத்தூரில். நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கான். கண்டிப்பாக அவன் ஏதாவது வேலைக்கு போயிடுவான். சிறப்பு. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி கிடையாது, அதில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் இருக்குது. இன்னொரு தம்பி வந்து போஸ்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி ஒய்ஃபுமே ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்பு. ஆனால் எல்லாமே நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். தம்பிக்கு ஒரு 2 தம்பியும் இருந்ததுனால அந்த 2வது தம்பி அந்த கடைசி தம்பி மட்டும் இப்போ வெளியே இருக்கிறான். அதனால் இப்போ மேலே அவனும் இப்போ ஜாயின் பண்ணி ஃபேமிலியாக தான் இன்ன வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இவங்க ஃபேமிலியெலாம் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு வந்து எல்லாரும் பார்த்தது வந்து நான் விளாண்ட கஷ்டங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த காதல்னு ஒன்று வந்திருக்கலாம், அதை மட்டும் தான் எல்லாரும் வந்து கேள்விக்குறியாக கேட்டாங்க. படம் பார்த்து தம்பிங்களாம் அக்கா பார்த்துருப்பாங்க எல்லாம் பார்த்து, ஆமாம் இது தெரியும், அது என்ன அது எப்படின்னா நீங்க வேற முன்னாடியே வேற சொல்லிட்டீங்களா? அதாவது என்னன்னா நம்ம கதையை தான் மாரி சிராஜ் படம் எடுக்கிறாப்புல அப்படின்னு எல்லாம் சொல்லி, ஆமா நீ ட்ரைனிங் எல்லாம் போயிருந்தியா த்ரூவுக்கு, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் பெருசா கேட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபே சொல்லிட்டா, அது கிராமத்துல உள்ளது தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறது பேசுறது அதெல்லாம் வந்து பெரிய இல்ல ஒய்ஃப் கேட்கும் போது என்ன கேட்டாங்க ஆக்சுவலா, இது மாதிரி எப்ப நடந்தது நடுவில் எனக்கு தெரியாது இல்ல எதுவுமே இல்லையே. அது வந்து எப்படின்னா என் மனசுக்குள்ள இருந்தது வந்து அவட சொல்லச்சுல அவங்க வீட்டுல வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஈபில ஜாயின் பண்ணதுக்கு ஒரு அவங்க சொல்லலை. நான் ஏசியன் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சரி நான் பொண்ணு தரேன் சொல்லுது. என்ன நம்பிக்கைங்க அது? நான் ஈபியில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலை தானே. ஆமாம், அப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சோன்னே பொண்ணு கொடுக்கலாம்ல. அது வந்து நான் அப்போ டைமில் வந்து நான் தான்
ஊருக்கு விளையாட போயிட்டு தானே இருப்பேன். இன்னைக்கு வந்து என் மனைவி இந்த கிராமத்துல வருது ஊருனா திரியலாம்டா. அதே மாதிரிதான். அது மனைவி வந்து எனக்கு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். முன்னாடி அவளுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். நான் வந்து இப்படிதான் இருப்பேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கும் சரி, அதாவது எப்படின்னா, இப்போ சென்னையில் போய் ஊரில் போய் திருநெல்வேலியில் போய் இறங்கியிருப்பேன். அடுத்தால ஒரு மேட்ச் இருக்கு வாங்கினா உடனே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாதிரி நைட்டே கிளம்பி அடுத்த மேட்ச்சுக்கு போயிடுவேன். இப்பவும் ஏற்றுக்கிட்டா. நான் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதாவது உங்க காதலை ஏத்துக்கிட்ட மனைவி. ஆமா, உண்மைதான் அது. அதாவது உங்க காதல் கபடி தான். அதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். முதல்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்ல என்னோட இது கபடி தான் எனக்கு முதல் காதல்னு சொல்லிட்டேன். என்னோட எல்லா இதுலையுமே ஐ லவ் கபடி தான் எழுதி வச்சிருப்பேன். என்னோட புல்லட்டு எல்லாத்துலேயுமே இருந்தது. பைக்கில் வச்சுருந்த டைம்லாம் ஐ லவ் கபடி தான். இப்பவுமே ஐ லவ் கபடி தான். என்றைக்குமே கபடி தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பொசிஷனில் உட்கார வச்சிருக்கேன்னா கபடி தானே. கபடி தான் கரெக்டு. ஸோ இதை வந்து இன்னொரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்குது இன்னும் ஆல் இண்டியா லெவலில்? கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு வந்து சிஎம் டிராஃபியை எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீம் தான் வின் பண்ணிச்சு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் வின் பண்ணிச்சு. அந்த தூத்துக்குடி டீமுக்கு முழுக்க வந்து என்னோட டீம் மாதிரி தான். அந்த டீம் தான் இன்னைக்கு வின் பண்ண வச்சோம். நான் 3 நாள் எக்மோர் ஸ்டேடியத்தில் இருந்து பசங்க கூட வந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த டீம் ஜெயிச்சது. சிறப்பு. ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரையும் சரி, இப்போவும் என்னோடய பிளேயர்ஸ்லாம் வந்து ஏன்னா 10th 11th 12th வந்து என்கிட்ட தான் இருப்பானுங்க. திரும்ப அவனுக்கு காலேஜ் அனுப்பி விட்டுருவேன். அப்போ வந்து முன்னாடி சாய் சென்னையில் இருக்கானுங்க, மயிலாடுதுறை போயிருந்தானுங்க, கற்பக யூனிவர்சிட்டியில் இருக்கானுங்க, எஸ்ஆர்எம்ல இருக்கானுங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜஸ்க்காக பசங்களை மாறி மாறி போயிட்டு